அவர் கூட 2, 3 பேர் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏதாவது கால் பண்ணி நீங்க ரீச் பண்ணீங்களா? வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ம். வந்து பேசுறேன். உங்க மீடியால வந்து பேசுறேன். சரி. அவர் ரெக்கார்டு கூட இருக்கு. அவர் என்கிட்ட பேசின ரெக்கார்டு கூட இருக்கு. அப்படியா? நான் காட்டுறேன். அது காட்டுறீங்களா? காட்டுறேன். என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, "நீ போம்மா. ம். நான் வந்து மீடியால பேசுறேன். என்னென்ன தப்பு பண்ணாருன்றத நான் சொல்றேன்" அப்படி ம். சொன்னாங்க. மீடியாவுக்கு போனா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். சரி ஓகே. 2வது என்னோட அட்வொகேட் வச்சு, "அண்ணா நீங்க பேசுங்க. அவர் தான் வந்து கூட இருந்து பார்த்தாரு. ம். ம். நான் பொய் சொல்றதுனால நீங்க அவரே கேளுங்கன்னு" சொன்னா. அவர்கிட்ட போயிட்டுமா, "எனக்கு அதெல்லாம் தெரியாதும்மா. நான் வரமாட்டேம்மா அந்த பிரச்சனைக்குள்ள." ஏன்னா நீங்க சொல்லி தானேண்ணா நானே மீடியாக்கே வந்தேன். நீங்க ம். தானே நான் சொல்லி என்ன அந்த வீட்டுக்கு கூட்டு ஃபர்ஸ்ட் போனீங்க. எல்லாரும் ஓகேன்னு சொல்றாங்க. அந்த களத்துல போய் நிக்கும்போது எல்லாரும் அவாய்ட் இதாயிடுங்க. இப்ப பண்றாங்கன்னு நான் தானே சொல்றீங்க. பொய் சொன்ன மாரி ஆயிட்டேன். ம். ம். இப்ப ம். ஏன்னா அந்த வீட்ட கூட்டு போய் காமிச்சவங்களே, அவன் பக்கத்துல உட்காந்து, அவங்க தான் என்ன மிரட்டுனாங்க. ஏன் பிரகா எல்லாருமே உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்காங்க? என்ன காரணமா இருக்கும்னு ஒரு நெனைக்கிறீங்க? ஒரு பக்கம் இந்த 3 பேர் வந்து இந்த 3 பேர் தான் எல்லாமே கூட இருந்து எல்லாம் என்ன கூட்டு போய் காமிச்சது, அவன எல்லாமே பண்ணது எல்லாம் இவங்க தான். இப்ப ம். ஏன் அகைன்ஸ்ட்டா வந்து அதாவது அந்த நீங்க லவ் பக்கம் பண்ற நிக்கிறாங்க? காலத்துல. இல்ல, இல்ல. ம். இந்த சீடர்கள். ஆ. அந்த அந்த வீட்ல காசி போய் புடிச்சது ம். எல்லாமே வந்து அவங்க அந்த அந்த திருமுல்லை வயல்ல ஓகே, இருக்கக்கூடிய ஓகே. அந்த அந்த 3 திருமுலை பேர். வாயில். ஓகே. ம். காமிச்சது எல்லாமே பண்ணது அவங்க தான். ம். ம். இது உண்மையான விஷயங்கிறத என் காதால கேட்டு, என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் மீடியாலயே குடுத்தேன். சரி. ஆனா, இப்ப என்னன்னா, இவங்க 3 பேருமே அவங்க கூட சேர்ந்து தப்பு பண்ணியிருக்காங்க. ம். அவன் என்ன சொல்றான்னா, "நீ போய் என் விஷயத்த வெளிய அவ கூட போய் நீ என்ன பத்தி சொன்னீன்னா, நீ என்ன பண்ணங்கிறத நான் சொல்லுவேன்." ம். அந்த லேடீஸ் எங்கேயோ இந்த ஆந்திராலருந்து இங்க வந்து அவருக்கு வந்து இன்டர்வியூ குடுக்குறாங்களாம். அவரு ம். ரொம்ப நல்லவரு கலையரசன் அப்படின்னு. ம். ம். கூட அந்த தப்பு பண்ணவரு நல்லவர்ன்னு சொல்றாரு. ம். ஏன் அந்த வீடு குடுத்த பொண்ணு வந்து பேச மாட்டேங்குது? ஏன் அந்த பொண்ண கூட்டு வந்து உட்கார வைக்க மாட்டேன்ற? உனக்கு ம். சாமியாரு நல்ல முறையில தானே உனக்கு வீடு குடுத்தாங்க. ஏன் ம். அந்த கண்ட கண்ட பொட்ட பசங்கள கூட்டு வந்து உட்கார வச்சு பேச தெரிஞ்ச ம். உனக்கு, ம். ஏன் அந்த வீடு குடுத்தவங்கள கூட்டு வந்து உட்கார வச்சு பேச முடியல? நீ தப்பு பண்ணலன்னா வந்து உட்கார வச்சு பேச வேண்டியது தானே? ஏன் அவங்க மூஞ்சிய காட்ட மாட்டேங்கிற?